வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஹெட்சாட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இந்த கேமிங் கண்ட்ரோலர் வந்து அமுச்சு விட்டுருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, ஜஸ்ட் ரிவ்யூக்காக மட்டும் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்மார்ட் ஃபோனில் விளாட்றீங்களே கேம்ஸ், அதை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ்லாம் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் இந்த ப்ளே ஸ்டேஷனில் விளாட்ற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணிக்க முடியும். நிறைய பேருக்கு ஃபோனில் விளையாடுறத விட நல்ல ஒரு கண்ட்ரோலர் சஜஸ்ட் பண்ணு அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து இந்த கலரில் மட்டும்தான் இருக்குது. பட் பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த நத்திங் மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிலாம் ஏமாற்றாமல் ஆக்சுவலாக ஒன்று என்ன இருக்கோ அது தெரியிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் அப்படியே டிரான்ஸ்பரண்டாக தெரியல, லைட்டாக ஒரு கிளாராக தான் இருக்குது. உள்ள அந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் லைவாக பார்த்துக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாய்ஸ்டிக் சென்டர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே ஒரு லுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஜாய்ஸ்டிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த பட்டன் கண்ட்ரோல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டாக்டைல் ஃபீட்பேக்லாம் சூப்பராக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடுவாங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா பட்டன்ஸையும் மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில ஹை அண்ட் கண்ட்ரோல்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரா பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் தான் இதில் மிஸ் ஆகுது, மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் இதை கனெக்ட் பண்ணுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. நீங்கள் ஆல்மோஸ்ட் எந்த சைஸில் ஃபோன் வச்சிருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல டாப்லையும் பாட்டம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரப்பர் கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால கிரிப்புமே இன்க்ரீஸ் ஆகும், ஃபோனுக்கும் அந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் எதுவும் விழுகாது. அண்ட் இந்த கண்ட்ரோலரில் நான் இன்னொரு பார்த்த வித்தியாசமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் சி போர்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. மேலே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குது. இதனால் நீங்கள் ஃபோனை உள்ளே வச்சு எடுக்கும்போது உங்கள் டைப் சி போர்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதுவுமே பார்த்து பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்ககிட்டயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஷாட் அப்படிங்கிற ஆப் இருக்குது. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பெய்டு ஆப்ஸ் எது, ஃப்ரீ ஆப்ஸ் எதுன்னு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. 500க்கு மேலே கேம்ஸ் சப்போர்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் அப்கமிங் அப்டேட்ஸில் நிறைய அப்டேட்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். இதில் கொடுத்துருக்க கேம்ஸ் மட்டும் தான் உங்களால் இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி விளையாட முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. மற்ற சப்போர்ட் ஆகாத கேம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணிக்க முடியும். பட் இதில் சப்போர்ட் ஆகிற கேம்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பட்டன் அமுத்துறீங்க அப்படின்னா என்ன ஆக்ஷன் இருக்குன்னு அங்கே வந்து ஆல்ரெடி இருக்கும். பட் நீங்கள் சப்போர்ட் ஆகாமல் கேம்ஸ் விளாண்டிங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஒரு சில கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்புக்குள்ளே இருக்க கேம்ஸுக்கும் மற்ற கேம்ஸுக்கும் இருக்க வித்தியாசம். நான் யூஸ் பண்ணதில் இந்த ஜென்சன் இம்பாக்ட், கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்ஸ் நம்ம விளையாடுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேம் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் உள்ளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் கேள்விப்படாத நிறைய கேம்ஸ்லாம் கூட இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. கண்ட்ரோல் செக்மெண்ட்லேயே இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன், ஆக்சுவலாக மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்டிக் சப்போர்ட்டோட வருது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கால் ஆஃப் டியூட்டிக்குள்ளே போயிட்டு யாரையா ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கன்னு ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வைப்ரேஷன் வரும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. PS5ல வர கண்ட்ரோலர்ஸ் அளவுக்குலாம் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, அது வந்து நல்லா ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். அண்ட் கையில் பிடிக்கிற கிரிப்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் ஆக்சுவலாக மைனராக ஒரு டெக்ஸ்சர் வந்து இருக்குது, அது கேமராவில் கேப்சர் பண்ண முடியாது. பட் ரொம்ப லைட்டாக இப்போ இந்த செவரெலாம் பூசினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சொரப்பாக இருக்குல்ல, அந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பிடிக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த கண்ட்ரோலர் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட்லேயும் ஒர்க் ஆகும், ஆப்பிள் டிவைஸ்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்காது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எமுலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது PSP இந்த எமுலேஷன்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் வந்து ஒர்க் ஆகும். இல்லை நீங்கள் க்ளவுட் கேமிங், இந்த ஜியோ கேம்ஸு, இந்த எக்ஸ்பாக்ஸ்குள்ளே இருக்க கேம்ஸ்லாம் விளையாடுறீங்கன்னு நினைச்சு எக்ஸ்பாக்ஸ் பாஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்க கேம்ஸும் உங்களுக்கு இதில் சப்போர்ட் பண்ணுது. அதையும் தாராளமாக உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் மறந்துட்டு பாருங்கள், இதுக்கு வந்து நீங்கள் எதுவும் பேட்டரி போடணும், சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபோனை ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதோட டைப் சி போர்ட்லேருந்து இதுக்கான பவர் வந்து எடுத்துக்கும். இன்கேஸ் உங்கள் ஃபோன் பேட்டரி கம்மியாக இருக்குது, நீங்கள் அதையும் சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா உங்களால் சார்ஜ் பண்ணிக்கிட்டே விளாண்டுக்கவும் முடியும். ஸோ ஓவராலாக எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சோல் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம் இது ஆட் ஆனால் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் ஏதாவது வந்து கொடுத்துருந்தா பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5500 வருது. நான் மற்ற பிராண்ட்ஸும் செக் பண்ணேன், மோஸ்ட்டாக எல்லாரும் 4000 to 5000 தான் செல் பண்ணுறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு கண்ட்ரோலருக்கு இவ்வளோ செலவு பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் நீங்கள் கேமராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், 5000 கொடுத்து நீங்கள் இதை வாங்குவீங்க இல்லை ஒரு 1000 2000 இருக்க சீப்பான கண்ட்ரோலர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன் இந்த கேமிங் கண்ட்ரோலர்ஸ் பற்றி. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.